இன்னொரு அங்கே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய வெற்றிடம், திரை உலகத்துக்கு மிகப்பெரிய வெற்றிடமாக ஆயிடுச்சு. நகைச்சுவை நடிப்பில் கோலோச்சிட்டு இருந்தாங்க. மாலையிட்ட மாங்கையில் ஆரம்பித்த அந்த பயணம் இன்னி வரைக்கும் ஓயல. சமீபத்தில் நாங்கள் எல்லாம் அவரை சந்தித்து உடல்நிலை பற்றி விசாரிக்கிற போது மனோன்னு அதே பாசத்தோட கட்டி பிடிச்சி பேசுனது என் தாயை இழந்த மாதிரி இருக்கு. எனக்கு நீ யார் விட்டாங்க இது வெற்றெடுத்த நேரத்தை சத்தியமா இல்லை. இந்த வீடே கோயில் மாதிரி எவ்வளோ வந்து பேசிப்பாங்க. ஒவ்வொருத்தராக இழந்துட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் அவங்க அந்த அடுத்த ராத்திரி தான் தாயை பார்க்கறதுக்காக வெளியே வந்தாங்க. அந்த தாயோட அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்காக வெளியே வந்தவங்க அப்படியே பார்த்தாங்க, அப்படியே கீழே வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. அவங்க அம்மா எப்படின்னா அவங்க ஷூட்டிங் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த வாசப்படியிலேயே உட்காந்துருப்பாங்க. ஒரு நல்ல தாய், நல்ல மகள் இன்னைக்கு அவங்கள இழந்து வாழ்ற இந்த குடும்பத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப வருடம். வணக்கம். ரொம்ப சேடான நியூஸ் தான். ஆட்சி வந்து நான் தமிழில் இண்டஸ்ட்ரியில் வந்தோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். கூட ரொம்ப நடிச்சிருக்கோம். அங்கே பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூட நாட் தோ ஷி வாஸ் பிக் ஆர்டிஸ்ட், பட் இருந்தால் கூட நல்ல ஒரு ஹியூமனாக இருந்தது, ஹியூமன் பீயிங். அண்ட் இட்ஸ் அ கிரேட் லாஸ். வாட் கேன் வி டு? Just have to pray to God for her soul. Thank you. ஆட்சியோட ஒரு குஞ்சு படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்பயுமே அம்மா மாதிரி ரொம்ப செட்டில் எல்லாரும் ரொம்ப கம்பேஷனேட்டாக பேசுவாங்க. அது ரொம்ப பிடிச்சது. நான் புதுசாக வந்துட்டு இண்டஸ்ட்ரியும் நான் ரொம்ப ஊக்கம் கொடுத்து எப்படிலாம் எனக்கு மற்றவங்களாம் இருந்துப்பாங்க தெரியுவாங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டா நல்ல மனுஷனாக இருக்கணும்னு சொல்லி எப்படின்னு கேட்டு கொடுத்தாங்க. அந்த இதை பற்றி ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இங்கே வந்து பத்மஸ்ரீ கலைமாமணி உலகத்தின் தலை சிறந்த மூத்த யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பெற்ற ஆயிரக்கணக்கான படங்களில் நடித்த 300க்கும் மேற்பட்ட படங்களில் பாடியுள்ள சிறந்த நகைச்சுவை உணர்வு மிக்க மூத்த கலைஞர் மனோரமா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை.